ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ நாவல் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இப்ப கேட்க போறது பிரியும் கணத்தில் புரியும் காதல். கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிரியும் கணத்தில் புரியும் காதல், அத்தியாயம் 22. யாழும் கிருபாகரனும் கிளம்பி இருக்க அபி வேதனையுடன் உள்ளே நுழைந்தான். அருள் தானாகவே உணவை பிரித்து உண்ண ஆரம்பித்திருந்தாள். கையில் ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டு இருந்தது. சாப்பிட கஷ்டமாக இருந்தாலும் இருந்த பசிக்கு அந்த வேதனை எல்லாம் தெரியவே இல்லை அவளுக்கு. அதைவிட அவளுக்கு ஊட்டிவிட்டு அழகு பார்க்க ஆட்களும் இல்லை என்பதுதான் உண்மை. அவள் வேகமாக உண்பதை பார்த்தவனுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வலி உள்ளே பரவியது. அவள் அருகே சென்று சாப்பாட்டு தட்டினை பிடுங்கினான். சாப்பாட்டை அவன் பிடுங்கியதுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாலே ஒரு பார்வை உயிரையே வேரோடு பிடுங்குவது போல் இருந்தது. இந்த சாப்பாடு எனக்கு இல்லையா, இன்றும் பட்டினியா என்று கேட்டது அந்த பார்வை. அவன் கண்ணில் தான் நீர் கோர்த்தது. அருள், நான் ஊட்டி விடுறேன், உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நானே சாப்பிடுவேன் சார். அவள் குரலில் அந்நிய தன்மை நிரம்பி இருந்தது. அருள், நான் உனக்கு எப்பவுமே மாமா தான், சார்னு கூப்பிட்டு தூரமா வைக்காத. இந்தா சாப்பிடு, ட்ரிப்ஸ் கையோட சாப்பிட வலிக்கும், நான் தான் ஊட்டுறேன்ல அருள், அமைதியா சாப்பிடு. அவள் எதுவும் பேசவில்லை, அமைதியாக ஊட்டுவதை வாங்கி கொண்டாள். இப்போதெல்லாம் அவள் அதிகம் பேசுவதும் இல்லை. பழைய அருள் அழிந்து வருகிறாள் என அவள் சொன்னது 100% சரியாகத்தான் இருந்தது. பழைய நினைவுகளில் இருந்து மீண்ட அபி அவளையே வேதனையுடன் பார்த்தான். இப்போது 3 நாட்களாக இரவில் அதிக நேரம் கண்முழித்து படிக்கிறாள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஹர்ஷனிடம் கேட்டு தெளிவுபடுத்துகிறாள். இவனிடம் எதற்காகவும் வந்து நிற்கவில்லை அவள். அவன் வகுப்பு வந்தால் நிச்சயம் அவள் அங்கிருக்க மாட்டாள். லைப்ரரி சென்று அவளாகவே அவளுக்கு பிடித்த நூலை எடுத்து படிக்கிறாள். நண்பர்கள் படித்து முடிக்கும் நேரம் அவர்கள் அருகே சென்றவன், அருள் டைம் ஆச்சு, வீட்டுக்கு கிளம்பலாம். அவள் எதுவும் பேசவில்லை. புத்தகங்களை பேக்கில் அடுக்கி வைத்தவள் நண்பர்களிடம் சொல்லிக் கொண்டு கிளம்பினாள். ஜீவி, நைட்டு சாப்பாடு கொடுத்துருங்க சார், அவள் லஞ்ச் சாப்பிடல. லஞ்ச் எடுத்துட்டு வந்தாலே. டிஃபன் பாக்ஸ் மூடி சரியில்லை சார், கொண்டு வந்தது கொட்டிடுச்சு. நாங்க இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரல, அதனால கேன்டீன்ல சாப்பிட்டோம். அவளையும் கூப்பிட்டோம், ஆனா முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. ஓ, இனிமே லஞ்ச் அவ சாப்பிடலன்னா எனக்கு ஒரு மெசேஜ்னாலும் போடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஹர்ஷா, நம்ம கிளம்பலாம், என்ன வீட்டுல டிராப் பண்ணிரு. அவர்களும் புறப்பட அபியும் அவர்களுடன் சென்றான். அவன் கண்கள் துள்ளல்களை இழந்து சோகத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கும் மனையாளையே வெறித்து கொண்டே இருந்தது. சியோ மின்னின் தந்தை வு முன்னாடி அமர்ந்திருந்தார். அவரின் எண்ணங்களை அறிய முடியாத முட்டாள் இல்லை வு. சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? ஹேஜோனுக்கு வெட்டிங் முடிஞ்சது, அடுத்தது அராக்கு தான் செய்யணும். நல்ல விஷயம் அங்கிள், செய்யுங்க. வேணும்னா நானே அராக்கு நல்ல மாப்பிள்ளை யாராச்சும் இருந்தா பார்த்து சொல்றேன். அது இல்லவோ, அரா ஒருத்தரை லவ் பண்றா, உங்களுக்கே எல்லாம் தெரியுமே. யா, she said her love story and I also replied. அவளுக்கு நீனா ரொம்ப உயிருவோ, அவ காதல கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. ஸ்டாப் இட் அங்கிள், எனக்கு வரப்போற ஒய்ஃப் நல்ல மனசோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட பணத்துக்காக என்ன லவ் பண்ணாம எனக்காக லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோட குடும்பத்தை அனுசரிச்சு போறவளா இருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி இருக்கிற புகழுக்காக எல்லாம் எனக்கு இல்லாம எனக்கே எனக்காக மட்டும் வாழ்றவளா இருக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தகுதி இல்ல உங்க பொண்ணுக்கு, ஒரு தகுதி கூட கிடையாது. என் ஒய்ஃபோட குடும்பம் நல்ல மனசா இருக்கணும், ஆனா உங்க குடும்பமே ஒரு நரி கூட்டம். பெத்த மகனோட ஆசைய விட பணமும் அந்தஸ்தும் முக்கியமா படுற உங்களை போல ஆட்கள் என்னோட குடும்பத்துக்குள்ள நுழைய கூட முடியாது. ஓ, அரா நீ இல்லாம இருக்க மாட்டா. இப்ப கூட சூசைட் அட்டன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அவளுக்காக கொஞ்சம் நீ இறங்கி வாவோ, உனக்காக நாங்க எல்லாத்தையும் மாத்திக்கிறோம். ஏளனமாக ஒரு புன்னகையை சிந்தியவன், எந்த ஹாஸ்பிட்டல்ல உங்க நடிப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓ, நான் பொய் சொல்ல இல்ல, உண்மையாவே அரா கைய வெட்டிக்கிட்டா. அவளுக்காக கொஞ்சம் மனசு வைவோ, அவ உன்னை அனுசரிச்சு நடந்துப்பா. ஸ்டாப் இட் யுவர் சில்லி டிராமாஸ். உங்க பையனை மிரட்டின மாதிரி உங்களால என்ன மிரட்ட முடியாது. என் விருப்பத்துக்கு எதிரா ஏதாச்சும் நடந்தா உங்க குடும்பத்தையே உரு தெரியாம அழிச்சிருவேன். உங்க பொண்ணு அரா எனக்கு வேண்டாம், தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நம்பல் இல்லவோ, என் கூட ஹாஸ்பிட்டல் வந்து பாரு. அவ செத்தா கூட எனக்கு கவலை இல்லை. உங்க பொண்ணு பிழைச்சு வந்தா என்ன மறந்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. ஊ, அப்படி சொல்லாத. அராவணி ஏத்துக்கணும்னா நான் என்ன வேணா செய்யறவோ. அரா நீ இல்லைன்னா பைத்தியம் ஆயிடுவா. நீ என்ன செய்ய சொன்னாலும் செய்யறவோ, எவ்வளவு பணம்னாலும் தரேன். ஓஹோ, நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? என் பொண்ணு வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்யறேன்.
உங்க பையனுக்காக காத்திருந்தாலே ஒரு பொண்ணு யாழினி, அவளுக்கு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துட்டு வாங்க. உங்க பொண்ண ஏத்துக்கிறத பத்தி யோசிக்கிறேன். வாட், யாழினியா? அவ வாழ்க்கைய நான் எப்படி சரி செய்யணும்? உங்களால முடியாதுன்னா என்னாலையும் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் எப்படி அந்த பொண்ண மனச மாத்த முடியும்? அவளோட காதல் பிரிய முக்கிய காரணம் நீங்க தானே. வேற பொண்ணோட காதல பிரிச்சீங்க, அதனால இப்போ உங்க பொண்ணோட காதல் பிரிஞ்சிடுச்சு, அவ்வளவுதான். அந்த பொண்ணு லவ் பண்ணா மட்டும் போதுமா? என் பையனுக்கு மனசு இல்லையா? அப்போ உங்க பொண்ணு மட்டும் லவ் பண்ணா போதுமா? எனக்கு மனசு இல்லையா? பூ, நீ இப்படி என்ன மடக்கினா நான் என்ன செய்ய? ஒருவேளை உங்க பையன் யாழினிய காதலிச்சிருந்தான்னா என்ன செஞ்சிருப்பீங்க? உங்க பையனை எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி ஓ, நான் யாழினிக்கு நல்ல வாழ்க்கைய ஒண்ணு அமைச்சு கொடுக்கறேன். ஏன், அவளோட கல்யாணத்துக்கு ஏற்படுற முழு செலவையும் நானே கூட பாத்துக்கிறேன். ஆனா என் பொண்ணை ஏத்துக்கோப்பா. அவளை நீ நினைச்சா நல்லா வாழ வைக்கலாம்ப்பா. யாழினி என்னோட தங்கச்சி மாதிரி. அவளை இங்க நான் எப்ப பார்த்தேனோ அன்னையில இருந்து அவளோட கேரக்டர் பிடிச்சு போச்சு. அவ எங்க இருந்தாலும் என்னோட கண்காணிப்புல தான் இருப்பா. அவளுக்கே தெரியாது இப்படி ஒரு அண்ணன் அவளை ஃபாலோ பண்றது. என் தங்கச்சி வாழ்க்கைய நாசமாக்குன யாரையும் நான் மன்னிக்கிறதா இல்ல. ஹேஜுனை விட அவளுக்கு பெஸ்டான ஒருத்தனை என்னால கொடுக்க முடியும். ஆனா இந்த முறை வாய்ப்ப உங்களுக்கு தரேன். அவளுக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தா உங்க பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசிக்கிறேன். அதை விட்டுட்டு கேவலமான ஒருத்தனை நீங்க அவளுக்கு கொடுத்தா ஐ எம் சாரி, நான் உங்க பொண்ண இந்த ஜென்மத்துல கட்டிக்கவே மாட்டேன். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். அவளுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கைய கொடுக்கறீங்கன்னு பாக்குறேன். என்ன மீறி யாழினி வாழ்க்கையில எதுவும் நடக்காது. கெத்தாக சொன்னவன் அவன் ஸ்டைலிலேயே சென்றும் விட்டான். சியோ தான் நிலை குலைந்து போனார். எப்படி யாழை அவரால் நெருங்க முடியும்? அவள் கிட்டே செல்ல கூட வாய்ப்பு இல்லை. யாழினியின் நல்வாழ்க்கையில்தான் அவர் செல்ல மகள் அராவின் வாழ்க்கையும் அடங்கி இருக்கிறது. குறுக்கு வழி எல்லாம் அடைபட்டு போனது. என்ன செய்வாரோ பொறுத்திருந்து காணலாம். யாழ் குரல் ரேடியோவில் ஒலித்துக் கொண்டு இருக்க என்ன பேசுகிறாள் என்று புரியாமலே அதை ரசித்து கேட்டபடி வெளியே இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்தான் மின். இந்த இயற்கை அழகு அவனை வெகுவாக ஈர்த்தது. லாரா அவன் அருகே வந்து அமர்ந்தார். ஹேஜூன், நம்ம உடனே கொரியா கிளம்பணும். எதுக்கு இப்பவே போகணும் லாரா? ஏதாச்சும் ப்ராப்ளமா? எஸ், ப்ராப்ளம் தான். உங்க அப்பா ஸ்ரீலங்கா வந்துட்டு இருக்காராம். அண்ட் உன்னோட தங்கச்சி சூசைட் அட்டம் பண்ணி இருக்கா. சூசைடா? ஆனா எதுக்காக தெரியல, போய் பார்த்தாதான் தெரியும். நான் யாழ் கிட்ட பேசிட்டு இப்பவே ரெடி ஆகுறேன். நம்ம உடனடியா கிளம்பலாம். உங்க ஃப்ரெண்டு வூ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு போல, அதனால பயப்படாம புறப்படுங்க. வூ இருக்கானா? ஆமா, அவரும் அவங்க ஃபேமிலியும் இருக்காங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? உங்க வீட்டு ஆட்களை கண்காணிக்கிறதுக்கு நான் 2 பேரை வச்சுட்டு தான் வந்தேன். ஓ, என்னாச்சு ஹேஜூன்? வூவ கல்யாணம் செய்துக்கிறதுக்காக போட்ட டிராமாவா இருக்கும் லாரா? இல்ல, அவங்க உண்மையாவே சூசைடுக்கு ட்ரை பண்ணி இருக்காங்க. ஆனா அப்பா எதுக்காக இங்க வராரு எனக்கு எதுவும் சரியா படல. யாழை ஏதாச்சும் பண்ணிடுவாரோன்னு பயமா இருக்கு. யாழினி எனக்கு தான் உதவி செய்ய போறாங்க ஹேஜூன். அவங்கள பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. அவங்களுக்கான ஃபுல் பாதுகாப்பை நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன். உங்க அப்பா பேச கூட அவகிட்ட நெருங்க முடியாது. என்னாலதான் யாழுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அவளோட வாழ்க்கையில வேற விளையாடிட்டேன். அவ மற்ற பொண்ணுங்கள மாதிரி இல்ல. அவ எதையுமே யோசிக்காம என்ன மட்டுமே 3 வருஷம் பாத்துக்கிட்டா. என் அம்மா இடத்துல இருந்து எனக்கு எல்லாம் செஞ்சா. அவளோட காதல் எனக்கு அப்ப புரியவே இல்ல. இப்போ யாழினிய காதலிக்கிறீங்களா ஹேஜூன்? எஸ், காதலிக்கிறேன். ஆனா அவகிட்ட என் காதல சொல்ல முடியல. அவ என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டா. அவகிட்ட உங்க லவ் சொல்லிடுங்க ஹேஜூன். அவ என்ன ஏத்துக்கவே மாட்டா. நான் ட்ரெஸ் பேக் பண்றேன், நாம கிளம்பலாம் என்றவன் உள்ளே செல்ல லாராவும் பெருமூச்சுடன் எழுந்து சென்றாள். என் உணர்வுகளை கொன்று உரிமையை கேட்கிறாயே கண்ணா. உன் ஒதுக்கம் எனக்குள் உயிர் வலி காண்கிறது கண்ணம்மா. நேரில் தாயாய் நெஞ்சில் தாரமாய் இருந்த உன்னை தவற விட்டேனே கண்மணி. வாழ்க்கை எனும் கண்ணாடி உடைந்து விட்டதே கிருஷ்ணா. தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.